தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம். முதலமைச்சர் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதையொட்டி அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நம்முடைய தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார். ஷெர்லி, விரிவான தகவல்களை பதிவு செய்யும். மகேஸ்வரன், தமிழக அமைச்சரவையில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று மாலை அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிய வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்கள், அதாவது கடந்த ஒரு மாதங்களாகவே தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற ஒரு தகவல் பரவி வந்தது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் என்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பேட்டி ஒன்றில் இது தொடர்பான கோரிக்கைகள் வலுத்து வந்தாலும் இன்னும் பழுக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 27ஆம் தேதி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா இருக்கிறார். எனவே இந்த நிலையில் தற்போது அமைச்சரவையில் மாற்றம் வருவதாக ஒரு தகவல்கள் வந்திருக்கிறது. இன்று மாலை அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் குறிப்பாக ஒரு மூத்த அமைச்சர் ஒருவர் மற்றும் வேறு 2 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இன்று 3 புதியவர்களுக்கு அமைச்சராகவும் வாழ்த்துக்கள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் மாற்றப்பட்டார். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த முருகேசன் தலைமை செயலாளராக மாற்றப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இன்றைய தினம் இந்த மாற்றம் என்பது மாலை வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக தலைமை செயலாளர் ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இன்றைய மாலை இது தொடர்பான மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம். அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர் உட்பட 2 அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவே இது போன்று அமைச்சரவை மாற்றம் என்ற பேச்சுகள் வந்தபோது அமைச்சர்களில் இருக்கக்கூடிய எம்.ஆர். காந்தி மற்றும் மஸ்தான், கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆகிய அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்ற ஒரு கேள்வியும் ஒரு செய்தியும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இலாகா மாற்றம் என்று தெரிவிக்கப்படும் போது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுக்கிடமிருந்து நிதித்துறை மற்றும் மின்சாரத்துறை இருக்கிறது. இவர்கள் மற்றும் அமைச்சர் பி.டி.ஆர். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இலாக்கள் எல்லாம் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே இன்றைய மாலை நமக்கு எந்தெந்த இலாக்கள் மாற்றப்படுகிறது, எந்தெந்த அமைச்சர்களுக்கு பதவி பறிக்கப்படுகிறது என்பது தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இலாகா மாற்றம் என்று குறிப்பிடும் பட்சத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக பதவி வழங்கப்படலாமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எனவே அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் இன்னும் விரைவில் வெளியாக இருக்கிறது. மகேஸ்வரன், நன்றி தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ஷெர்லி.